பேசுவார்கள், இயேசுவை குறித்து பேசுவார்கள். அல்லாஹ் மறுமை நாளிலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விசாரிக்கும் பொழுது அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறான், ஈசாவே, நீங்கள் தான் மக்களிடத்திலே சொன்னீர்களா உங்களை வணங்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களா? அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே 5வது அத்தியாயம் 116வது வசனத்தில் அவர் சொன்னார், யா அல்லாஹ், எனக்குள் உள்ளதை நீ அறிவாய், உனக்குள் உள்ளதை நான் அறிய மாட்டேன், நீ மட்டுமே மறைவானவற்றை அறிபவன். சொல்வது யார்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவரை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புதமாக பிறந்த மிகச்சிறந்த நபிமார்களில் ஒருவர். குழந்தை பருவத்திலே பேசியவர், இறந்தவர்களை அல்லாஹ்வின் உதவி கொண்டு உயிர் கொடுத்து எழுப்பியவர். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இறைநேசர்கள் அற்புதம் என்று பேசுகிறார்களே, எந்த அற்புதத்தையும் அவர்களால் நிரூபிக்க முடியாது. அப்படியே அவர்கள் நிரூபித்தாலும் அதற்கான ஆதாரத்தை காட்ட முடியாது. இந்த அற்புதத்துக்கு அது ஈடாகாது. எந்த அற்புதம்? இறந்தவர்களை அல்லாஹ்வின் உதவி கொண்டு உயிர் தடுப்பார். அந்த ஈசா நபி இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். யா அல்லாஹ், நான் என்னுடைய உள்ளத்திலே என்ன அறிந்தேனோ அதை நீ அறிந்திருக்கிறாய், நீ உனக்குள் இருப்பதை நான் அறிய மாட்டேன் என்று சொன்னார். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் மக்களிடத்தில் அப்படி சொல்லவில்லை. மக்களை என்னை கடவுள் என்ற ஸ்தானத்திலே வணங்க வேண்டாம், வணங்குங்கள் என்று சொல்லவில்லை. ஒரு நபிக்கே மறைவான ஞானம் இல்லை, அவர் நல்லவரா கெட்டவரா என்று முடிவெடுக்கிற அதிகாரம் நபிக்கு இல்லை என்று சொன்னால், இறைநேசர் என்பதை எப்படி நம்மால் அடையாளப்படுத்த முடியும்? அன்புள்ள சகோதரர்களே, மேலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இறைநேசர்கள் யார் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆனுடைய 10வது அத்தியாயம் 62, 63 வசனங்களிலே பேசுகிறார். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். கவனத்தில் கொள்க, அவர்கள் அல்லாஹ்வின் நேசர்கள். அவர்கள் அல்லாஹ்வின் நேசர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு எந்த கவலையும்